வணக்கம். நாம இப்போ மிகவும் சக்தி வாய்ந்த ஜாதவேதா துர்கையை பற்றி பார்க்க போறோம். ஆகமங்கள்ல துர்காதேவிக்கு 9 விதமான வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 9 விதமான வடிவங்கள்ல 2வது வடிவமாக சொல்லப்படுபவள் தான் இந்த ஜாதவேதா துர்கை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜாதவேதா துர்கையானவள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துர்கையினுடைய வடிவமாக சொல்லப்படுது. நம்ம ஊர்ல கோயில்கள்ல மாரியம்மன், பிடாரியம்மன், காளியம்மன் போன்ற பல தெய்வங்கள், ஏன் பைரவர் போன்ற ஆண் தெய்வங்களுக்கு கூட அவர்களினுடைய தலை பின்னாடி ஒரு அக்னி பிழம்பு, ஒரு அக்னி ஜுவாலை, அக்னியினுடைய ஒரு ஜுவாலை இருக்கிறத, தீ சுடர் இருக்கிறத நாம பாக்குறோம். இது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? இந்த உலகத்துல இப்போ எல்பிஜி கேஸ் சிலிண்டர் சரியா கிடைக்காததுனால நம்மளால சரியாக அன்னத்தை சமைத்து உண்ண முடியல இல்லையா? அந்த துக்கத்தை இந்த துர்காதேவி எப்படி நீக்குவாங்க அப்படின்னு தெரியணுமா? நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களையும் இந்த துர்கையானவள் எப்படி தீர்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? முருகப்பெருமானினுடைய அவதாரத்துல இந்த ஜாதவேதா துர்கை எந்த அளவுக்கு உதவி செய்தாங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த காணொலியை நீங்க முழுசா பாருங்க. நாம முதல்லயே பார்த்தா போல நம்ம பலவிதமான உக்ர தெய்வங்களை பார்க்கும்போது அந்த தெய்வங்களினுடைய தலைக்கு பின்னாடி தீப்பிழம்பு இருக்கிறத நாம பார்க்கலாம். இந்த தீப்பிழம்பு அந்த தெய்வங்களினுடைய தலைக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னாலே அவர்கள் இந்த ஜாதவேதா துர்கையினுடைய ஒரு அம்சமாக கருதப்படுறாங்க. அதாவது அவர்களின் உள் இருந்து ஒளிரக்கூடிய சக்தி இந்த ஜாதவேதா துர்கையினுடைய சக்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மாரியம்மன், பிடாரியம்மன், காளியம்மன் போன்ற பலவிதமான அம்மன்களினுடைய வடிவத்துல இருந்து வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜாதவேதா துர்கை அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதவேதஸ் அப்படின்னு சொல்லப்பட்டா வேதங்கள்ல அக்னி அப்படின்னு அர்த்தம். சொல்ல போனா துர்கையினுடைய மந்திரங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த துர்கா சூக்தமானது ஜாதவேதஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்னி பகவான் கிட்ட அக்னியினுடைய சக்தியான துர்காதேவியை எங்களிடம் அனுகிரகம் பண்ணும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அக்னி பகவானை பிரார்த்தனை செய்வது போலதான் இருக்கு. அதனால அக்னி பகவானினுடைய சக்தியாக, அக்னியின் சக்தியாக உலகத்தில இருந்து அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய துர்கையை தான் நாம ஜாதவேதா துர்கை அப்படின்னு சொல்றோம். அக்னி அப்படின்னு சொன்னா நாம நெருப்புன்னு மட்டும் நினைக்க கூடாது. அக்னினா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்ரம் ஆனயதி இதி அக்னிஹி அப்படின்னு சொல்றோம். அதாவது தன்னை வழிபடக்கூடியவர்களை யார் மேலே எடுத்து விடுகிறார்களோ, அதல பாதாளத்தில் துன்பத்தில் கஷ்டப்படக்கூடியவர்களை, துன்பம் எனும் குழியில் கஷ்டப்படக்கூடியவர்களை கைப்பிடித்து மேலே தூக்கக்கூடியவன் அக்னி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில பரம்பொருளினுடைய சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜாதவேதா துர்கை. நாம ஏதாவது தெய்வத்துக்கு ஒரு பிரீத்தியை பண்ணணும், தெய்வத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அக்னியை வளர்த்து அதில் யாகம் செய்து ஸ்வாகாகாரத்தையும் ஸ்வதாகாரத்தையும் சொல்லி நாம வேள்வி செய்யறோம். அந்த வேள்வியில் நாம சேர்க்கக்கூடிய ஆகுதிகள், அதாவது வேள்வியில் நாம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எந்த தேவதையை நாம நினைத்து வேள்வியை செய்கிறோமோ அந்த தேவதையை சென்று அடைவதற்கு உதவுவது அக்னிதான். அந்த அக்னியானவர் பூலோகத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளை மேலுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதாக நம்ம மதமானது நம்புது. அக்னி பகவானுக்கு எப்படி அந்த சக்தி வந்தது அப்படின்னா ஜாதவேதா துர்கையானவள் அந்த அக்னி பகவானுக்குள்ள பிரவேசம் செய்து அக்னி பகவானுக்குள்ள புகுந்து அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கறதுனால பூலோகத்துல நாம யாகத்துல சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் மேலுலகத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை சென்று அடையுது. அது மட்டும் இல்லாம அந்த யாகத்தை செய்யக்கூடியவர்களுக்கும் பலவிதமான சந்தோஷங்களும் பலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்குது. அந்த யாகத்தால் பூஜிக்கப்படக்கூடிய தெய்வங்களுக்கும் அந்த யாகத்தை செய்தவன் மேல சந்தோஷம் ஏற்படுது. இதுதான் ஜாதவேதா துர்கையானவள் அக்னி பகவானினுடைய சக்தியாக செயல்படுறாங்க. அதே போல முருகப்பெருமானினுடைய அவதாரத்திலையும் இந்த ஜாதவேதா துர்கையானவர்கள் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. சொல்ல போனா இந்த உலகத்துல எல்லாமே வேள்வியின் வடிவத்துலதான் பார்க்கப்படுது. நம்மளோட உடம்புல கூட தினம் ஒரு வேள்வி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேள்வி அப்படின்னா நாம பசி அப்படின்னு நம்ம வயத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பசியையே நாம ஒரு அக்னியாக நாம சொல்றோம். அததான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்ற அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதஹ அப்படின்னு. அதாவது பகவான் அக்னி வடிவத்துல, அதாவது பசி அப்படிங்கிற அக்னி வடிவத்துல நம்ம உடல்ல இருந்து கொண்டு நாம சாப்பிடக்கூடிய உணவை செரித்து நாம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியாக அதை கொடுக்கறாங்க. அந்த வகையில வயிற்றில் அனைத்து உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பசி ஜீரண சக்தியாக இருந்து இந்த உலகத்துக்கே சக்தி கொடுக்கக்கூடிய தேவதையாகவும் இந்த ஜாதவேதா துர்கை தான் இருக்காங்க. அதே போல முருகப்பெருமானினுடைய அவதாரத்துல சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில இருந்து புறப்பட்ட 6 தீப்பிழம்புகள் சரவண பொய்கையில இருக்கக்கூடிய 6 தாமரைகள்ல விழுந்து 6 முகங்கள் கொண்ட அருமுக பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானானவர் தோன்றினார் அப்படின்னு நாம ஸ்கந்த புராணத்துல படிக்கிறோம். ஆனா நாம ஒண்ணு யோசிக்கிறோமா? என்ன அப்படின்னு கேட்டான்னா சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட அக்னியை மன்மதனால் தாங்க முடியாமல் அவன்
சாம்பலாகி போனான். அது எப்படி அக்னிக்கு மட்டும் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட சிவபெருமானினுடைய தீ பிழம்பானது எப்படி தாங்குவதற்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த யோசனை நம்ம மனதுல உதித்தது அப்படின்னா அந்த யோசனைக்கான பதில் இந்த ஜாதவேதா துர்கை தான். அக்னி பகவான் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பிழம்பை எடுத்துக்கொண்டு சரவண பொய்கையில சேர்க்க போகும் பொழுதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என்ன அப்படின்னா, அவரால் இந்த தீப்பிழம்புகளை முருகப்பெருமானினுடைய சக்தியை தாங்க முடியல அப்படின்னு. அந்த சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பிழம்பு அக்னியையே தகிக்க ஆரம்பிக்குது. அப்போ அவர் ஜாதவேதா துர்கையை வழிபட்டு ஜாதவேதா துர்கையினுடைய அருளால அந்த முருகப்பெருமானினுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு சரவண பொய்கையில் சேர்க்க முருகப்பெருமானினுடைய அவதாரமும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஜாதவேதா துர்கையினுடைய மகிமையும் இந்த ஜாதவேதா துர்கையினுடைய அருளும் ஏராளமாக பல புராணங்களையும் பல உபனிஷத்களையும் சொல்லப்படுது. சொல்ல போனா கேன உபனிஷத்துல அக்னியிலிருந்து வெளிப்பட்ட உமாதேவியானவள் தேவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்தாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அக்னியிலிருந்து வந்த உமாதேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதும் இந்த ஜாதவேதா துர்கை தான் அப்படின்னு சொல்லி வேதம் படித்த பல பேரும் கருதுறாங்க. அந்த வகையில இந்த ஜாதவேதா துர்கையை நாம வழிபட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய சமையலை செய்வதற்கு தேவையான அக்னியை தூண்டுவதற்கு தேவையான எரிவாயுவானது நம்ம வீட்டுல ஒரு குறையும் இல்லாம தங்கு தடை இல்லாம ஜாதவேதா துர்கையினுடைய அருளால கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கோர்ட்டுல வழக்கு வியாஜ்யங்கள்ல ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதை இந்த ஜாதவேதா துர்கையை நாம வழிபட்டோம் அப்படின்னா தீருது. அதே போல இந்த ஜாதவேதா துர்கையை நாம வழிபடும் பொழுது சகல விதமான செல்வங்களும் ஏற்பட்டு சகல விதமான நன்மைகளும் ஏற்பட்டு சகல விதமான துன்பங்களும் நீங்குது. வரீங்களா? அந்த சக்தி வாய்ந்த ஜாதவேதா துர்கையை வழிபடுவதற்கு ஒரு எளிய ஸ்லோகத்தை நாம இப்ப பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி செந்நிற மலர்களால நாம ராகு காலத்துல துர்காதேவியை வழிபடும் பொழுது துர்காதேவியினுடைய அருளால நமக்கு சகல விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறத பெரியவர்கள் தங்களுடைய அனுபவத்துல கண்டிருக்காங்க. विद्युन्नाम समप्रभां मृगपति स्कन्दस्थितां भीषणां कन्याभिः करवाणकेटविलसत् हस्ताभिरासे वित्रम् हस्तैश्चक्रगदासिकेटविशिका चापं गुणं तर्जनीं बिभ्राणामनलात्मिकां शशिधरां दुर्गां त्रिनेत्रां भजे।